إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وقال أيضا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்குகின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே, அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டு இருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டு இருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் 2024 கடைசி ஜும்ஆவிலே வீட்டிருக்கின்றோம். அநேகமாய் அடுத்த ஜும்ஆ தினம் புது ஆண்டினுடைய முதலாவது ஜும்ஆவாக இருக்கக்கூடும். அன்பர்களே, இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டத்திலே இருக்குகின்ற நாம் காலங்களும் நேரங்களும்
அவைகளை குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல மறுமையினுடைய நிலைப்பாடுகள், மறுமையினுடைய அடையாளங்களை எல்லாம், கியாமத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு புத்தாண்டு என்று வருகின்ற பொழுது அந்த புத்தாண்டுகளை கொண்டாடுகின்ற சமூகங்களையும் இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆண்டு பிறக்குகின்றது என்று சொன்னால் அதனை சந்தோஷமாக வரவேற்பவர்களுக்கு மத்தியிலே, அதனை கொண்டாடுபவர்களுக்கு மத்தியிலே இருக்குகின்ற நாம் அந்த தினத்தை கொண்டாடுகின்ற முஸ்லிம்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நேரத்திலே நாம் முக்கியமாக சிந்திப்பது, வருகின்ற வருடங்களை குறித்து சிந்திப்பதை விட சென்ற வருடங்களை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றது. காரணம், காலங்களும் நேரங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் ஒரு பொக்கிஷமான ஒன்றாக இருக்குகின்றது. அன்பர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களும் காலங்களும் அதனை அவன் எந்த அடிப்படையிலே பயன்படுத்தியிருக்கின்றான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய சென்ற காலங்கள் என்பது நல்ல காலமாக இருந்ததா, அதனை குறித்தான அந்த காலத்திலே அவன் நல்ல அமல்களை, நற்செயல்களை செய்தானா என்பதையெல்லாம் இந்த இறுதியிலே அவன் சிந்திப்பது அவனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குகின்றது. நாம் ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால் முதலீடு செய்கின்றோம். அந்த முதலீடிலே அவன் செய்த அவனுடைய வியாபாரத்தை அவன் இறுதி நேரத்திலே வியாபாரத்தை முடித்துவிட்டு அவன் செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு எந்த அளவிற்கு லாபம் பார்த்திருக்கின்றான் என்பதை கணக்கிடுகின்ற ஒரு மனிதன் கணக்கிடுவான், ஒரு வியாபாரி கணக்கிடுவார். அதுபோன்றுதான் காலங்களை கொடுத்த ரப்பு அந்த காலத்தை அனுபவித்த நாம், அனுபவித்த காலங்களிலே நாம் என்ன நற்செயல்களை செய்தோம், நம்முடைய மறுமையிற்கான என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நாம் இந்த நேரத்தில் செய்திருக்கின்றோம், மறுமையிற்கான லாபங்களை நாம் என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். காரணம், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஹைருன்னாசி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலங்களிலேயே சிறந்த காலம் என்பது என்னுடைய காலம், என்னுடைய சஹாபாக்களினுடைய காலம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அருமை நாயகம் வாழ்ந்த அந்த காலம், அருமை நாயகத்தை சுற்றி இருந்த அந்த சஹாபாக்களினுடைய காலம் காலங்களிலேயே சிறந்த காலம், அருமையான காலம். அந்த காலத்தை போன்ற ஒரு காலங்கள் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொல்லுவார்கள், சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்பதாக 2 முறை சொல்லுவார்கள். இந்த சிறந்த காலத்திற்கு அடுத்து ஒரு சிறந்த காலம் இருக்குமானால் அது இந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வருகின்ற தாபீன்களுடைய காலம், அவர்களுக்கு அடுத்து வருகின்ற தபா தாபீன்களுடைய காலம் என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலங்களில் எந்த காலம் சிறந்த காலம், எந்த காலங்களிலே பாவங்கள் நிகழாது, எந்த காலங்களிலே குழப்பங்கள் நிகழாது, எந்த காலத்திற்கு பின்னால் குழப்பங்களும் பாவங்களும் பெருக ஆரம்பிக்கும் என்பதை பட்டியலிடுவார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே பெருமானார் சொன்ன அந்த 3 வகையான காலங்கள், அருமை சஹாபாக்களினுடைய காலங்கள், அருமை தாபீன்களுடைய காலங்கள், தபா தாபீன்களுடைய காலங்கள், இந்த 3 காலங்களும் சிறந்த காலமாக திகழ்ந்தது. இந்த 3 காலங்களுக்கு பின்னால் பல குழப்பங்கள், மார்க்க ரீதியாக பல பாவங்களை செய்கின்ற மனிதர்கள் தோன்ற ஆரம்பித்தார்கள். இன்றைய காலகட்டத்திலே, சென்ற காலத்திலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகளாரினுடைய இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி என்ன என்பதையும் நாம் விளங்க வேண்டும். ஒரு காலம் நம்மை கடக்குகின்ற பொழுது
அடுத்து வருகின்ற காலம் நற்காலமாக இல்லை என்பதை பெருமானார் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற அடுத்த காலங்கள் என்பது மனிதனுக்கு உகந்த காலம் அல்ல. வருகின்ற அடுத்தடுத்த காலங்கள் என்பது பாவங்களும் குழப்பங்களும் அதிகமாக நிகழ்கின்ற காலம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லிவிட்டு கியாமத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் பெருமானார் அறிவிப்பார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தாண்டை வரவேற்க இருக்கின்ற நாம் புத்தாண்டு வருகின்ற அடுத்த காலம் எப்படியாக இருக்கும் என்பதையும் நாம் இந்த ஹதீஸின் மூலமாக கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கடந்த காலத்தை முடித்துவிட்டு இருக்குகின்ற இந்த நேரத்திலே கடந்த காலங்கள் எந்த அளவிற்கு அருமையான காலங்களாக இருக்குகின்றது என்பதை ஹதீஸுகளும் திருமறையும் சொல்லித் தருகின்றது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு சமுதாயத்தினுடைய தொடக்க காலத்தினுடைய மக்கள், ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற மக்கள், அவர்களுடைய அந்த மக்களினுடைய இறுதி காலத்தை விட ஆரம்ப காலமே சிறந்தது என்பதாக சொல்லுவார்கள். காரணம், ஆரம்ப காலத்திலே அவர்கள் பார்த்த மக்களை விட பின்பு வருகின்ற மக்கள் பாவங்கள் அதிகமாக செய்வார்கள் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் வரலாறாக சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதைத்தான் பார்த்து வருகின்றோம். ஒரு மனிதன் சிறு வயதிலே பார்த்த நற்காரியங்கள் அவனுடைய முதுமையிலே பார்க்க முடியவில்லை. இன்றைய காலகட்டத்தை நாம் ஒரு உதாரணமாக எடுப்போமே என்று சொன்னால், நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலம், நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த நற்பண்புகள், நற்காரியங்கள், நல் ஒழுக்கங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே மாறிக்கொண்டிருப்பதையும் மாற்றத்தின் ரீதியாக வருகின்ற நாகரிகம் என்ற அடிப்படையிலே செய்கின்ற பாவங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். இன்று அந்த மூதாதையர்களுடைய காலத்திலே ஒருவன் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் அதனை பாவமாக பார்த்த மக்களுக்கு மத்தியிலே இன்றைய சூழ்நிலைகளிலே அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு பாவமா என்று எண்ணுகின்ற அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருமை நாயகம் சொல்லி தந்த சில பாவங்கள் கூட இன்று பெரும் பாவங்களாக எண்ணாத நிலையிலேயே இன்றைய மக்கள் பாவமாக கருதாமல் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் ஒன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து, இன்றைய காலகட்டத்திலே சில பாவங்களை நீங்கள் முடியினுடைய மெல்லிய அந்த முடியினுடைய அளவை விட மிகவும் கம்மியாக நீங்கள் பாவங்களை பாவமாக கருதாத ஒரு நிலையிலே நீங்கள் இருக்குகின்றீர்கள். அருமை நாயகத்தினுடைய காலத்திலே நீங்கள் கருதுகின்ற அதே பாவங்களை நாங்கள் இப்படி கருதினோம் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அழித்தொழிக்கும் பாவமாக, ஒரு சமூகத்தை அழிக்குகின்ற பாவங்களாக அந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் எண்ணினோம். அப்படிப்பட்ட அந்த பாவ செயல்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு மத்தியிலே முடியை விட லேசானதாக நீங்கள் அந்த பாவத்தை எண்ணுகின்றீர்கள். அதுவெல்லாம் ஒரு பாவமா என்பதாக எண்ணுகின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே, குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த காலங்களும் நம்முடைய நிகழ்காலங்களும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வருங்காலங்களும், ஒரு வியாபார ரீதியாய், நம்மளுடைய உலக வாழ்க்கையின் ரீதியாய் நாம் நிறைய விஷயங்களை சிந்திக்கின்ற பொழுது இது போன்ற சிந்தனைகளிலேயும் நம்முடைய நன்மையான காரியங்கள் பற்றியும் நாம் கொஞ்சம் நேரத்தில் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குகின்ற பொழுது அவனுடைய முன்னேற்றத்திற்கான எல்லா வழிகளையும் அவன் சிந்திப்பான்.
அது போன்றுதான் ஒரு காலத்தை நாம் கடக்குகின்ற பொழுது வருகின்ற காலத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிகழ்காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்து வருகின்றோம், கடந்த காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்து இருக்குகின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கடந்த காலத்திலே நாம் செய்த பாவங்கள் என்ன, நன்மைகள் என்ன என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய காலத்தை குறித்து அழகாக பேசுவார்கள், வரலாறு அழகாக சொல்லும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்களிலேயே மிகவும் பெயர் பெற்றவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்று நாம் ஹதீதுகளுடைய கிரதங்களிலே, புத்தகங்களிலே முதல் இடத்திலே வைத்திருக்கின்ற புகாரி, அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற முஸ்லிம், அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற திர்மிதி, சஹீஹான ஹதீதுகளினுடைய பட்டியல்களிலே 3வது இடத்தை பிடித்தவர்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ் தொகுப்புகளை அழகாக வாரி வழங்கியவர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய காலத்தை குறித்து. அவர்கள் இளமை பருவத்தில் இருக்குகின்ற பொழுது, இளமையான காலத்தில் இருக்குகின்ற பொழுது மிகவும் அழகாக ஆணழகராக திகழ்ந்தவர்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த அளவிற்கு அழகு என்று சொன்னால், எழுதுவார்கள் மார்க்க வரலாற்றினுடைய ஆசிரியர்கள், அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக அழகிய பெண்களிலேயே ஒரு 200 பெண்கள் போட்டி போட்டு கொண்டு இருந்தார்கள் என்பதாக எழுதுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆண் அழகர் என்பதாக சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அழகு பெற்றவர்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக ஒரு பெண் சதி செய்து அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்பதற்காக, மார்க்க ரீதியாக சந்தேகத்தை கேட்பதற்காக அவருடைய வீட்டிலே நுழைகின்றாள் ஒரு பெண்மணி. நுழைந்தவள் தவறாக நடந்து கொள்வதற்கு இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் முயற்சி செய்கின்ற பொழுது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கு பயந்து கொள், இந்த காலம் இப்படியே சென்று விடாது, உன்னை குறித்து நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக தவறு செய்ய வந்த அந்த பெண்மணியிடத்திலே அல்லாஹ்வினுடைய நினைவை கூறி அவளிடத்தில் அல்லாஹ்வினுடைய பயத்தை கொடுத்து அவளை திருப்பி அனுப்பிவிடுவார்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த ஒரு தவறும் செய்யாது அந்த நேரத்தில் தங்களையும் பாதுகாத்தது அல்லாமல் வந்தவளையும் பாதுகாத்து அனுப்பிவிடுவார்கள் இமாம் திர்மிதி. காலங்கள் செல்லும். ஒரு 50 வயதை அடைந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யோசிப்பார்கள், நாம் நல்ல ஒரு பெயர் பெற்ற இமாமாக இருக்குகின்றோம், நாம் நம்முடைய முந்தைய காலத்தை யோசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எக்ஸாமாக சொல்லுவார்கள். அந்த இளமை பருவத்திலே தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த தவறை நாம் செய்யாமலேயே விட்டுவிட்டோமே என்பதாக அவருடைய நப்சு அவரிடத்தில் பேசும். இந்த செய்தியே அந்த நப்சு தோன்றுகின்ற பொழுது ஒரு தவறை செய்யாமல் நாம் விட்டுவிட்டோமே என்பதாக நப்சு அவரிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனதால் நினைப்பார்கள், நம்முடைய உள்ளம் இப்படி ஒரு தவறை குறித்து யோசிக்குகின்றது, உள்ளம் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குகின்றது என்பதாக தங்களின் மீது வெறுப்பு கொள்ளுவார்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே வெறுப்பிலே அன்றைய இரவு உறங்குவார்கள். இரவிலே அவருடைய கனவிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றுவார்கள். தோன்றிய நேரத்திலே நாம் திருமிதி இடத்திலே அருமை நாயகம் சொல்லுவார்கள், உன்னுடைய இளமை காலம் என்பது என்னோடு சேர்ந்த காலமாக இருந்தது, எனக்கும் உன்னுடைய இளமை காலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது, உன்னுடைய முதுமை காலம் என்பது எனக்கும் உன்னுடைய தொடர்பிற்கும் அதிகமான இடைவெளி வந்துவிட்டது என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்களாம் அவருடைய கனவிலே, உன்னுடைய இளமை காலம் என்பது என்னோடு சேர்ந்ததினால் அந்த தவறு செய்கின்ற அந்த நேரத்திலே நீ உன்னை பாதுகாத்து கொண்டாய். இன்று உன்னுடைய முதுமை என்பது என்னுடைய காலத்திற்கும் உன்னுடைய காலத்திற்கும் அதிகமாக இடைவெளி வந்ததின் காரணமாக உன்னுடைய நப்சு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தோன்றிவிட்டது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நப்சு தோன்றிய அந்த செய்தியை குறித்து பெருமானார் பேசுவதாக எழுதுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல அருமை சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இப்படி பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருந்த பொழுது, அவர்கள் இருந்த அந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய வீடுகளும்
வீடுகளும் ஒளிமயமாக இருந்தது. ஒளிமயமாக இருந்தது. எந்த ஒரு தவறும் எங்களிடத்தில் நிகழவில்லை. எந்த ஒரு பாவத்தின் பக்கமும் நாங்கள் போகவில்லை. எங்களுடைய உள்ளம் ஒரே நேர்கோட்டிலே இந்த இறை வழிபாட்டிலே சென்று கொண்டிருந்தது. இப்படி இருந்தது எங்களுடைய உள்ளம். அருமை நாயகம் இருந்த பொழுது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அந்த நேரத்திலே, மரணமாகிய அந்த நேரத்திலே எங்களுடைய பொருள்கள் எல்லாம் இருண்டது, எங்களுடைய மனங்களும் இருண்டு விட்டது. அதே அருமை நாயகத்தை அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை விட்டு நகருகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே விரிவு ஏற்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு அந்த விரிவு என்று சொன்னால், சொல்லுவார்கள் அருமை சஹாபாக்கள், அருமை நாயகம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மார்க்க சிந்தனைகளிலிருந்து நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய உள்ளத்தை வேறு திசையிலே கவனிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒரு சைடு எங்களுடைய வாழ்வாதாரம், உலகளாவிய சிந்தனைகள் எங்களுக்கு தோன்றிவிட்டது, மறுபக்கம் மறுமையை குறித்தான சிந்தனைகளும் எங்களுக்கு வந்துவிட்டது. ஆக உலகத்தையும் மறுமையையும் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த அளவிற்கு உலகத்திற்கும் மறுமையிற்குமான இடைவெளியை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பார்த்தோம் என்பதாக அருமை சஹாபாக்கள் சொல்லுவார்கள். விற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல மனிதனிடத்திலே மாற்றம் வரும். அந்த மாற்றம் என்பது பாவத்தை நோக்கி செல்லுகின்றது என்பதாக, அந்த மாற்றத்தின் மூலமாக உள்ளம் பிரிவுபடும் என்பதாக அருமை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புத்தாண்டை வரவிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும். நம்முடைய இந்த காலங்கள் மிகவும் குழப்பமான ஒரு காலத்திலே, அதிகம் பாவம் நிகழக்கூடிய ஒரு காலத்திலே, எந்த அளவிற்கு இந்த காலகட்டம் பாவங்களை நினைத்து இருக்குகின்றது என்று நாம் பார்க்குகின்ற பொழுது, பெருமானார் சொன்ன 7 பெரும்பாவங்கள் இன்று அசால்ட்டாக இஸ்லாமியர்களாக நாமே செய்கின்ற நிலையிலே வந்துவிட்டது. அருமை நாயகம் சொல்லுவார்கள், 7 பெரும்பாவங்கள் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் 7 பெரும்பாவங்களை பட்டியலிடுவார்கள். முதலாவது இணை வைப்பது, இரண்டாவது சூனியம் செய்வது, மூன்றாவது ஒரு உயிரை தேவையில்லாமல் கொல்லுவது, நான்காவது வட்டி வாங்குவது, ஐந்தாவது அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்து சாப்பிடுவது, ஆறாவது போரில் கலந்து கொண்டு புறமுதுகிட்டு காட்டி ஓடுவது, ஏழாவதாக பெண்களின் மீது அவதூறு கூறுவது, நல்ல பெண்களின் மீது, சாலிகான பெண்களின் மீது, நல்லவர்களின் மீது அவதூறுகளை பரப்புவது என்பதாக பெருமானார் 7 விதமான பெரும்பாவங்களை சொன்னார்கள். இந்த 7 பெரும்பாவங்களையும் இன்றைய காலகட்டத்தில் இருக்குகின்ற நாம் அசால்ட்டாக வட்டி வாங்குகின்றோம். அடுத்தவனுடைய சொத்தை எப்படி அபகரிப்பது என்பதாக திட்டம் தீட்டுகின்றார்கள். யாரை குறித்தாவது எப்படியாவது புறங்களை பேசி அவதூறுகளை பரப்பிக் கொண்டு இருக்குகின்ற ஒரு காலத்திலே நாம் வீட்டு இருக்குகின்றோம். சூனியங்கள் போன்ற பெரும்பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே நாம் இருக்குகின்றோம். இணை வைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் எல்லா நேரத்திலும் கேட்காமல், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்காமல், அல்லாஹ்வின் பக்கம் முன்வராமல், மக்களின் பக்கம் தங்களுடைய தேவைகளை முன்வைத்து நகர்கின்ற சிறு இணை வைப்புகளிலே இன்றைய இஸ்லாமியர்களும் இருக்குகின்றார்கள் என்பதை நாம் பார்க்குகின்றோம். இதற்கிடையே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் சொன்ன 7 பெரும்பாவங்கள் கூட இன்று இதுவெல்லாம் பாவமா என்று சிந்திக்கின்ற இடத்திலே, இன்று நாம் பேங்கில் ஒரு அமௌண்ட்டை ஏதாவது போட்டால் அதற்கு கூட வட்டி வருகின்றது. அந்த வட்டியை கூட எடுத்து சாப்பிடுவர்கள் நமக்கு மத்தியிலே. அது மாத்திரமல்லாமல் அதிக வட்டிகள், நகை வட்டிகள், கடன் வட்டிகள் என்பதாக வட்டிக்கு மேல் வட்டியாக வாங்குபவர்களுக்கு மத்தியிலே நாம் இருக்குகின்றோம். பெரும்பாவங்கள் தான் அருமை நாயகம் சொன்ன அந்த பெரும்பாவங்கள். ஆனால் இன்று நமக்கு மத்தியிலே இதுவெல்லாம் பெரும்பாவங்களா என்பதாக யோசிக்க வைத்திருக்கின்றது. இதுவெல்லாம் பெரும்பாவங்கள் என்று யோசிப்பதை விட பாவமா என்று சிந்திப்பவர்கள், இதுவெல்லாம் பாவம் இல்லை என்று அந்த பாவங்களிலே ஊடுருவி இருப்பவர்களை நாம் பார்க்குகின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னதை போன்று அருமை நாயகத்தினுடைய காலம் சிறந்த காலம், அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்களுடைய காலங்கள் சிறந்த காலம், அதற்கு பின்னால் வருகின்றவர்களுடைய காலங்கள் குழப்ப காலங்களாக இருக்கும். அந்த காலங்களிலே இஸ்லாத்தை சரிவர புரிந்து எவர் சரியாக இஸ்லாத்தின் வழியிலே நடக்குகின்றாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் இப்படி சொல்லுவார்கள். பதஅல் இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதஅ கரீபன் ஃபதூபா லில் உர்பா என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இஸ்லாம் எப்படி குறைந்த மக்களுக்கு மத்தியிலே வளர்ந்ததோ, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்பது கம்மியான மக்களுக்கு மத்தியிலே
ஆரம்பித்தது, அந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய முடிவும் அதே போன்று இருக்கும். குறைந்த மக்களுக்கு மத்தியிலேயே இஸ்லாம் வந்து முடியும் வரை கியாமத் நிகழாது. அந்த குறைந்த மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் சொன்னார்கள், அந்த குறைந்த மக்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டுமாக என்பதாக அருமை நாயகம் சொல்லுவார்கள். நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டும். பெருமானாருடைய இன்னொரு வார்த்தை இப்படி வரும், கியாமத்தினுடைய நேரத்திலே உலகளாவிய அளவிலே முஸ்லிம்கள் மாத்திரம் அதிகமாக இருப்பார்கள், முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது பெருமானார் சொன்ன இந்த குறைந்த முஸ்லிம்கள் என்பவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் அருமை நாயகத்தினுடைய இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிப்பார்கள் முஹத்திஸீன்கள், அழகாக சொல்லுவார்கள். இஸ்லாமியர்கள் பரப்பியிருப்பார்கள், அதிகமான இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இன்றைய சமீபத்திலே நாம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். புதுக்கோட்டைக்கு அருகாமையிலே ஒரு கிராமம் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையிற்காக நாங்கள் இஸ்லாத்தை தழுவ இருக்குகின்றோம் என்பதாக அறிவித்தார்கள். இது போன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சுயமரியாதையிற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் நிறைய பேர் வருவார்கள். எல்லோரும் இஸ்லாத்தை கூட்டமாக இஸ்லாத்தை சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் இஸ்லாத்திலே சேர்ந்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நெறிமுறையாக யார் எடுத்து நடக்குகின்றாரோ அந்த மனிதர்கள் தான் குறைவான அந்த இஸ்லாமியர்கள் என்பதாக இந்த முஹத்திஸீன்கள் அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். அப்ப கியாமத்தினுடைய நிலையிலே முஸ்லிம்கள் அதிகமாகிக் கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்திலே இஸ்லாமியன் என்பது அல்ல, அந்த இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் மூமின்களாக திகழ வேண்டும். இஸ்லாம் சொன்ன வாழ்க்கையை வாழ வேண்டும். இஸ்லாம் எதையெல்லாம் பாவம் என்று சொன்னதோ அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து இருக்க வேண்டும். இஸ்லாம் எதையெல்லாம் நன்மை என்று சொன்னதோ அந்த நன்மையை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் தன்னுடைய கட்டளையாக இட்டானோ அந்த கட்டளைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். அப்படி வாழ்பவர்கள் தான் அந்த சுபச்சோபனத்திற்கு ஆளானவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தை நாம் சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலத்திலே நாம் செய்த தவறுகள், அதற்கான பாவ மன்னிப்பை இந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டும். வருகின்ற வருங்காலத்தை, வருகின்ற புத்தாண்டான 2025 நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கையாக, மறுமையிற்கான ஏற்பாட்டிற்கான வாழ்க்கையாக, நன்மையை அதிகமாக செய்கின்ற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளுவோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையை அவனின் பக்கம் திருப்புவானாக. நன்மையான காரியங்களிலே போட்டி செய்கின்ற நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.